Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் பல்வேறு பகுதிகளில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. திவுலப்பட்டிய பிரதேச சபை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் இன்று சபைக்கு இவ்வாறு சமூகம் அளித்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் பிரதேச சபை வளாகத்திற்குள் நுழைந்த சந்தர்ப்பத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு நடந்து கொண்டனர். பொதுமக்கள் அரசாங்கம் என கூறி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று அவர்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் நிலைமையே தற்போது காணப்படுகிறது. மின்சார கட்டணத்தை 50-60 வீதத்தால் அதிகரித்து மக்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றியுள்ளனர். கொலனாவு பிரதேச சபை உறுப்பினர்களும் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். சபை நடவடிக்கைகளின் போது குப்பி விளக்குகளை ஏற்றி எதிர்ப்பில் அவர்கள் ஈடுபட்டனர். நாட்டில் உள்ள சிறு பிரிவினர் மீது வரி சுமையை சுமத்துகின்றனர். வரிச்சுமையின் முதன்மையானதே மின் கட்டணமாகும். இந்த நாட்டில் அனைவரும் அனைத்து வசதிகளும் உள்ளவர்கள் அல்ல, பணக்காரர்களும் அல்ல. மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பலாந்தோட்டை பிரதேச சபை உறுப்பினர்கள் இன்று சபை வளாகத்திற்குள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு சமூகம் அளித்தனர். உறுப்பினர்கள் பிரதேச சபை வளாகத்திற்குள் நுழைந்த சந்தர்ப்பத்தில் சபையின் கதவுகள் மூடியிருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தம்புள்ள பிரதேச சபை உறுப்பினர்களும் மின் கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு நிற பட்டி அணிந்து சபைக்கு வந்தனர். மின்கட்டண அதிகரிப்பின் பின்னணியில் தனியார் மயமாக்கல் மாஃபியா செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை கூறினார். LTL ப்ராஜெக்ட்ஸ் කියන සමාගම 2004ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது 63 வீதமான உரிமை இலங்கை மின்சார சபையிடமே காணப்பட்டது என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். LTL ப்ராஜெக்ட் என்ற நிறுவனத்தின் 63 வீத பங்குகளை எவரிடமும் கூறாமல் தனியார் மயப்படுத்தப்பட்டுள்ளதை கண்டுபிடிக்க முடிந்துள்ளது. 2005ஆம் ஆண்டில் ஹெலதனவி நிறுவனத்தில் 63 வீத உரிமையை இலங்கை மின்சார சபை கொண்டிருந்தது. தற்போது 23 வீதமான உரிமையை காணப்படுகிறது. அப்படியாயின் தனியார் மயமாக்கல் இடம்பெற்றுள்ளதா இல்லையா? இந்த நடவடிக்கையினூடாக மாஃபியா செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை மின்சார கட்டணம் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி முன்வைத்துள்ள மாற்று யோசனை குறித்தும் பார்லிமெண்ட் உறுப்பினர் விளக்கம் அளித்தார். விகல்ப யோஜனாவே கிசிம விதியකට மாற்று யோசனையில் இந்த வகையிலும் 0 30 வரையும் 30 60 வரையும் வாடிக்கையாளர்களிடம் அறவிடும் கட்டணத்தில் மாற்றமில்லை. 90 120 வரையிலும் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது. 180 1000 வரையில் அதிகரிக்கின்றது. வீட்டுப்பாவனையின் மூலம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற வருமானம் 85 பில்லியன் ரூபாவாகும். நம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள மாற்று யோசனையின்படி 83 பில்லியன் ரூபாய் கிடைக்கின்றது. மின்சார கட்டண அதிகரிப்புடன் பயன்படுத்தப்படும் அலகுகளின் எண்ணிக்கை குறைவடையும். அதன் மூலம் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய அலகுகளும் குறைவடையும். அப்படியாயின் 3 பில்லியன் ரூபாய் சேமிக்கப்படுகின்றது. අවශ්‍යතාවය අඩු වෙනවා. ඒකත් එක්ක ඩොලර් රුපියල් බිලියන 3ක් ඉතිරියක් තියෙනවා.